நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து கிட்டாச்சி நார்மல் ஏசி பிசிபி. இது வந்து என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைம் பிளிங்கிங் போகுது. வாங்க ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபேன் மோட்ரு ஜாக்கு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோம். நைட் டைம் பிளிங்கிங் போது இப்போ சென்சார் எல்லாமே செக் பண்ணால் எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது. எல்லாமே சென்சார்லாம் செக் பண்ணிட்டோம். சென்சார்லாம் எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்த்தா சென்சார்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தா வோல்டேஜு, ஃபேன் மோட்டருக்கு வர வோல்டேஜ் எல்லாமே பார்த்திங்கனாக்கா எல்லாம் செக் பண்ணிட்டா கரெக்டாக இருக்குது. பார்த்திங்கனாக்கா ஃபேன் மோட்ரு பாருங்கள், ஸ்டார்டிங்கில் ஓடுது. ஓடிட்டு நின்றுட்டு பார்த்திங்கன்னா நைட் டைம் பிளிங்கிங் போகுது பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 டைம் பிளிங்கிங் போகுது. இப்போ வந்து ஃபேன் மோட்ரு வந்து பார்த்திங்கனாக்கா ஓடிட்டு ஆஃப் ஆகிடுது. இப்போ சென்சார் எல்லாமே நல்லாயிருக்கு. போர்டில் பார்த்திங்கனாக்கா இந்த 15 வோல்ட்டு ஃபேன் மோட்டருக்கு வர வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 15 வோல்ட்டு, 5 வோல்ட்டு, 300 வோல்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இங்கே ரெகுலேட்டர்லேருந்து 5 வோல்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. எல்லாமே செக் பண்ணால் போர்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ மறுபடியும் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபால்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கொஞ்சம் நம்மகிட்ட வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா கையில் இருந்துச்சுன்னா ஃபேன் மோட்டர்லாம் இருந்துச்சுன்னா போட்டு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஃபேன் மோட்ரு ஓடுது பாருங்கள். ஃபேன் மோட்ரு ஓடுது, ஓடிட்டு தான் ஸ்டாப் ஆகுது. இந்த எரர் ஆகிடுது. இப்போ பார்த்திங்கனாக்கா சென்சார் எல்லாமே செக் பண்ணிட்டா எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபேன் மோட்ரு வந்து மாற்றி பார்ப்போம். வந்து வேறு ஃபேன் மோட்டர் போடுவோம். ஃபேன் மோட்ரு போடும்போது இந்த 300 வோல்ட்டு ப்ளஸ் மைனஸ்லாம் கரெக்டாக போடுங்க. ஜாக்கு வந்து அதே மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். 300 ஜாக்கு மாறுச்சுன்னா வெடிச்சிடும். அதனால் வந்து பார்த்துக்கோங்க. வந்து இதுதான் 300 ஜாக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோம். வேறு மோட்ரு போட்டாச்சு. முதல்ல எடுத்தோட்டி இந்த சென்சார்லாம் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இதில் சென்சார்லாம் கரெக்டாக இருக்கானு எல்லாமே கட் பண்ணி எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. இந்த வோல்டேஜ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எனக்கு வந்து ஃபேன் மோட்ரு மேலே தான் டவுட் இருந்துச்சு. இப்போ வேறு ஃபேன் மோட்ரு போட்டேன். இது வந்து பழைய மோட்ரு. இது வந்து பழைய மோட்ரு. அதே மாதிரி ஃபேன் மோட்டருமே மாடல்லாம் கரெக்டாக போடுங்க. ஒரே மாடலாக இருந்தால் தான் சூட்டபிள் ஆகும். இந்த கலர் கோடும் பார்த்திங்கனாக்கா எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அந்த கலரு ஜாக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இந்த கலர் கோடு வந்து மாறினாலும் உங்களுக்கு வந்து தவறாக போட்டிங்கன்னா போர்டில் திரும்ப கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க திரும்ப ஆன் பண்ணி பார்ப்போம். ஃபேன் மோட்ரு வேறு மாற்றியாச்சு. பிசி போர்டு ஆன் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபேன் மோட்ரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் ஃபேன் மோட்ரு ஓடிட்டு ஒரு 50 செகண்ட் 60 செகண்டு ரன் ஆகிட்டு தான் ஆஃப் ஆகும். இங்கே கண்டினியூஸாக ஓடுதா என்னன்னு பார்க்கணுமா? கண்டினியூஸாக ஓடினா தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். இது வந்து ஃபேன் மோட்ரு ஓடவே இல்லை அப்படின்னாலும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இது ஃபேன் மோட்ரு ஓடிட்டு தான் உங்களுக்கு வந்து எரர் ஆகுது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் வரும் உங்களுக்கு வந்து. சிலது சாப்பிட்டு வந்து பிடிச்சிருக்கும். சாப்பிட்டு பிடிச்சிருந்தாலும் நம்ம போச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இல்லை சுத்தவே இல்லை, ஃபேன் மோட்ரு வந்து போட்டுமே சுற்றலை அப்படின்னாலும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இது ஓடிட்டு நிற்கிதுங்கும் போது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஓடுது. முதல்ல அந்த மோட்ரு பார்த்திங்கனாக்கா எவ்வளோ நேரம் ஓடாது இந்த மோட்ரு. இப்போ இந்த மோட்ரு பார்த்திங்கனாக்கா கண்டினியூஸாக ஓடுது. இப்போ எரருமே அடிக்கலை, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அவுட்புட்டு மட்டும் நம்ம செக் பண்ணணும். அவுட்புட் வந்து இன்னும் வரல. இந்த கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ எரர் எதுவுமே வரல. இது வந்து 9 டைம் பிளிங்கிங் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபேன் மோட்ரு தான் கம்ப்ளைண்ட்டு. நீங்கள் வந்து 9 டைம் பிளிங்கிங் போனாலே வேறு ஃபேன் மோட்ரு மாற்றிடலாம். அந்த 9 டைம் பிளிங்கிங் வந்து ஃபேன் மோட்ரு ஓடிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளிங்கிங் ஆகுதுன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுங்க.
சில இது ஓடவே இல்லை அப்படின்னா அந்த வோல்டேஜை முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அந்த 15 வோல்ட்டு வருதான்னு பாருங்கள், 300 வோல்ட்டு இதெல்லாம் பார்த்துருங்க. பார்த்துட்டு நீங்கள் 19 பிளிங்கிங் போச்சு அப்படின்னாக்கா இந்த ஃபேன் மோட்டர் தான் கன்ஃபார்ம்னு. ஃபேன் மோட்டர் மாற்றினா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ எரர் எதுவுமே அடிக்கவே இல்லை, கரெக்டாக இருக்குது. அவுட்புட்டை வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். இங்கே வந்து அவுட்புட் வரல. அவுட்புட்டை மட்டும் செக் பண்ணி பார்த்துக்குவோம். அவுட்புட் வந்து ஆன் ஆகும்போது அந்த ரிலே சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. அவுட்புட் வந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஃபேன் மோட்ரு கரெக்டாக இருக்குது, போர்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். மேக்ஸிமம் இந்த டிசி மோட்டர்லாம் போடும்போது இந்த மாடல் வந்து கரெக்டாக போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சூட்டபிள் ஆகும். இல்லைன்னா அந்த சிலது ஓடிட்டு நிற்கும், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும் உங்களுக்கு வந்து. அதனால் வந்து கரெக்டான மாடல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அவுட்புட் வந்துருச்சு. இப்போ அவுட்புட்டை செக் பண்ணிடுவோம். ஓகே, அவுட்புட் வந்துருச்சு உங்களுக்கு. போர்டு கரெக்டாக இருக்குது. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.